லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். எங்களை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தான். வீடு க்ளீனிங் எல்லாம் காலையிலே முடிச்சிட்டேன். இது லன்ச் பண்ணும்போது எடுத்த வீடியோ. லஞ்சுக்கு வந்துட்டு வத்தக்குழம்பும் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணியிருந்தேன். சமையலெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் கழுவிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேலையில் சாப்பிட வேண்டியதுதான். இதுக்கு மேலே வந்து 6 மணிக்கு தான் வேலை ஸ்டார்ட் ஆகும். இந்த பொண்ணு அம்மா அம்மான்னு நம்மளையே சுற்றி சுற்றி வரும். ஆனால் அவங்க அப்பா வந்தவுடனே போதும், நம்மளை கண்டுக்காது. அப்பா அப்பான்னு அப்பா பின்னாடியே ஓடிடும். அவள் மட்டும் இல்லை, நானே அப்படி தாங்க. நானே அப்பா பொண்ணு தான். அதுக்காக அம்மா பிடிக்காதுன்னு இல்லை, அம்மாவை யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா? ஆனால் பொண்ணுங்கனாலே அம்மா அப்பா கிட்ட தானே ரொம்ப ஓட்டிக்குவோம். நீங்கள் யார் செல்லோன்னு சொல்லுங்கள். அப்பா தானே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஹீரோ. நான் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஹாஸ்டல்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ஊரில் உள்ள ஸ்கூல் வந்து 8th வரைக்கும் தான் இருக்கும், எங்கள் உள்ளூருக்குள்ளே. வெளியில் போகணுன்னா கொஞ்சம் தூரம் போய் தான் படிக்கணும். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கிட்ட ட்ராவல் பண்ணி போகணும். நான் படிக்கிற டயத்தில் வந்துட்டு ஸ்கூல் பஸ் எல்லாம் இல்லை. ஆனால் என் தங்கச்சி படிக்கும்போது வந்துருச்சு ஸ்கூல் பஸ் அதெல்லாம். பட் நான் படிக்கும்போது இல்லை, அவுட் பஸ்ஸில் தான் போகணும். அதாவது கவர்மெண்ட் பஸ் அந்த மாதிரி பஸ்ஸில் தான் போகணும். அதனால் ரோடு கிராஸ் பண்ணணும் அப்படிலாம் இருக்கும்னு சொல்லிவிட்டு என்னை வந்து 7th வந்துட்டு நான் வெளியூரில் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 7th வந்துட்டு மாமா வீட்டிலேருந்து தான் படித்தேன். மாமா வந்து கடை வச்சுருந்தாங்க. அங்கேருந்து பக்கத்துலேயே ஸ்கூலு. அவங்க இருந்தது வேறு ஊர். அங்கே பக்கத்துலேயே இருக்கும். மாமா காலைல போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி. அப்புறம் 7th 8th அங்கே படித்தேன். 8th வந்து மாமா அங்கேருந்து வந்துட்டாங்க. அதனால் அங்கேருந்து நாங்கள் வந்துட்டு 9th என்னை வேறு ஸ்கூலில் சேர்த்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த ஸ்கூலில் 9th வந்து சேர்க்கும்போது அந்த ஸ்கூல் வந்து எங்கள் ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு 7 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 4 பஸ்ஸு மாதிரி போகணும் அந்த ஊருக்கு. என்னை வந்து அந்த ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ஃபஸ்ட்டே நாங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் எல்லாம் போட்டுட்டு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கிட்டோம். ஆனால் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். அதாவது என்னை ஸ்கூலில் விடுறதுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு அந்த ஸ்கூலில் சேர்க்குறதுக்காக அன்றைக்கி கிளம்புறோம். முன்னாடிலாம் ஹாஸ்டலில் சேர்க்க ஒரு ட்ரங்கு பெட்டின்னு சொல்லுவோம் தெரியுமா, இரும்பு பெட்டி. அதில் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு செம்ம வெயிட்டாக இருக்கும் அந்த பெட்டி. இன்னும் எங்கள் வீட்டில் அந்த பெட்டி இருக்குது. அந்த பெட்டியையும் எங்கள் அப்பா எடுத்துகிட்டு ஒரு 2 பேக் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறோம். கிளம்பி போயிட்டேன். எங்கள் ஊரில் தான். ஆனால் எங்களுக்கு டைமிங் அப்போ தெரியல, ஏன்னா ஃபஸ்ட் டைம்ன்றதுனால. நாங்கள் கிளம்புனோம் ஒரு 10 மணி போல். அப்படி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் ஆனதுனால அங்கே போகிறதுக்கும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 4 மணி ஆயிடுச்சு. 4 மணினா ஸ்கூல் ஓவர் ஆகிற டைம் இல்லை. அப்போ ஸ்கூல் ஓவர் ஆயிடுச்சு. அவங்க சொல்லிட்டாங்க, நாளைக்கு வாங்க, இன்றைக்கி அட்மிஷன் போட முடியாது, டைம் ஓவர் ஆயிடுச்சு, ஆஃபீஸில் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்கள் கேட்டு அவங்க ரூல்ஸுன்ட்டாங்களா. அதோட பார்த்திங்கன்னா அந்த ஊரில் எங்களுக்கு யாரையுமே தெரியாது. ஃபஸ்ட் டைம் அப்போ தானே அந்த ஊருக்கு போகிறோம். அதோட யாரையுமே தெரியாது. 5 மணிக்கு வெளியில் போயிட்டு அந்த ஊரையே சுற்றுறோம். ஒரு 2-3 ஃபேமஸான இடத்துல ஹோட்டலில் ரூம் கேட்குறோம், ரூமே கிடைக்கல. அங்கே ஊரில் யாரையுமே எங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுறது? அந்த பெட்டி, எங்கள் அப்பா அவ்வளோ பெட்டி வெயிட்டு, 2 பேகு வேறு எக்ஸ்ட்ரா தூக்கிக்கிட்டு என்னையும் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு அந்த ஊரில் நடந்தே தெரியுறோங்க. 5 மணிக்கு அந்த ஸ்கூலில் வந்துட்டு இருந்து கிளம்புனோம். நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த ஊரையே சுற்றுவோம். எங்களுக்கு எதுவுமே ஒன்றுமே புரியல எங்கள் அப்பாவுக்கு. எனக்கு வந்து அப்போ எதுவுமே தெரில. 9th தானே படித்தோம். எனக்கு பெருசாக அந்த எதுவும் புரியலை. கூட்டிகிட்டே நடக்கிறாங்க. இப்போ நினச்சா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்ன இப்படிலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா தான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணி கடைசியில் யாராருக்கோ எங்கள் அப்பா அன்றைக்கி ஃபோன் பண்ணாத ஆளே இல்லை. யாராருக்கோ ஃபோன் பண்ணி எப்படியோ தெரிஞ்சவங்க அப்படின்னு பிடிச்சி ஒரு வீட்டுக்கு போனோம். 11 மணிக்கு அந்த வீட்டில் தான் அன்றைக்கி போய் தங்கி அட்மிஷன் போட்டோம். அடுத்த நாள் போயிட்டு அதெல்லாம் மறக்கவே முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அன்றைக்கி வந்து எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு பொம்பளை பிள்ளையை கூட்டிகிட்டு நம்ம இப்படி சுற்றுறமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்கூலில் கொண்டு போய் என்னை சேர்த்தாங்க. ரொம்ப இதாக இருக்கும். அங்கே வந்துட்டு 15 நாளைக்கு ஒரு தடவை விசிட்டர்ஸ் டே வைப்பாங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை தான் பேரண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து சனிக்கிழமை நைட்லேருந்து தூக்கம் வராது. முந்தின நாள்லேருந்து எப்படா அப்பா வருவாங்களா, அம்மா வருவாங்களா, எப்போ வருவாங்களா, இல்லைன்னா ஒரு வேளை வேலை இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டேவும் உட்காந்துக்கிட்டு இருப்பேன்.
எல்லோரும் பேசிகிட்டு இருப்போம். அப்போ வந்து நான் கொஞ்சம் அழுதுகிட்டே இருப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப செல்லம், நாங்கள் 3 பேரையும் ரொம்ப செல்லமாக வளர்ப்பாங்களா, அதனால் அப்பா அம்மா அப்பாவை நினச்சி மேக்ஸிமம் வந்து அப்பா செல்லங்கிறதுனால அப்பாவை நினச்சிட்டாலே அழுக வந்துடும். இப்பயுமே அப்படி தான். அப்பானா கொஞ்சம் எமோஷன் ஆயிடுவேன் நான். அப்புறம் ஈவினிங் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். அவ்வளோதான். நைட்டு வந்துட்டு டிஃபன் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. உங்கள் நாள் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.